வணக்கம். இது அபிஸ் சேனல். நம்மளுடைய அபிஸ் சேனலினுடைய வெப்சைட்டான abhischannel.co.in அதை இலவசமாக பயன்படுத்தக்கூடிய காலம் இன்னும் ஒரு வாரத்தில் அக்டோபர் 31ஆம் தேதியோடு முடியுது. இப்போது அதற்கு அடுத்து தொடர்ந்து ₹200 மாத கட்டணம் செலுத்தி பயன்படுத்தணும் அப்படின்னு விரும்புகிற நண்பர்களுக்காக இந்த பேமெண்ட் எப்படி இருக்கும், அந்த வெப்சைட் எப்படி அப்டேட் ஆகும், அதற்கப்புறம் உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் எப்படி ஹேண்டில் செய்யப்படும், இந்த முழு விவரமும் இந்த காணொலியில் இருக்குது. முழுசாக பாருங்கள். முதல் விஷயம், எப்படி பேமெண்ட் பண்ணணும். இப்போதைக்கு UPI ID ஒரு ஐடி வச்சுருக்கோம். நேரடியாக பேமெண்ட் வாங்குகிறோம். அந்த UPI ஐடியில் மட்டும் பணம் செலுத்துங்கள். அது UPI ID வழியாகனா எந்த விதமான ஆப் இருந்தாலும், Gpay, Phonepay மற்ற எந்த UPI ID ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆப் இருந்தாலும் UPI ID மூலமாக நேரடியாக நீங்கள் பணம் செலுத்தலாம். UPI ID C for cat, T for Tom, ஹரிஹரன் @okhdfcbank. இந்த UPI ஐடியை இங்கேருந்தும் நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லாட்டி டிஸ்கிரிப்ஷன்லேயும் போட்டிருக்கோம், அங்கேயும் நீங்கள் போய் எடுத்துக்கலாம். இந்த UPI ஐடிக்கு ₹200 நீங்கள் பணம் செலுத்திட்டால் உங்களுடைய மெம்பர்ஷிப் கன்ஃபார்ம் செய்யப்படும். இப்போ என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்குது? இப்போதைக்கு ஒரு மாதத்துக்கு ₹200 பிளான் மட்டும் இருக்கிறது. ஒருவேளை எண்ணிக்கை கூடினால் அல்லது எண்ணிக்கை குறைந்தால் அதற்கு ஏற்றபடி நம்ம எப்படி பிளான்ஸ் மாற்றலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்கிறது. ₹50 5 நாட்களுக்கு ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தி பார்க்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்களுக்கு ₹20 அது மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எண்ணம் இருக்குது. ஆனால் அதற்கு இந்த ப்ராசஸ் இன்னும் ரொம்ப ஆட்டோமேட் ஆகணும். இப்போதைக்கு இது மேனுவல் ப்ராசஸாக இருக்குது. பேமெண்ட் பண்ணுறதுலேருந்து ஆரம்பித்து அப்படி ஆட்டோமேட் ஆனால் தான் நீங்கள் ஒரு நாளுக்கு பார்க்கணுன்னு நினைக்கிற நண்பர்கள் உடனடியாக பார்க்கணுன்ற ஆசை இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த அப்டேட் கொஞ்சம் டைம் எடுக்கிறதுனால கொஞ்சம் பொறுங்க. இந்த பிளான் இப்போதைக்கு இந்த ₹200 ஒரு மாதத்துக்கான பிளான் மட்டும்தான் இப்போதைக்கு வச்சுருக்கோம். இப்போ நான் ₹200 பணம் கட்டிட்டேன். எப்படி எனக்கு லாகினுக்கான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் லாகின் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத கம்ப்ளீட்டாக இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதற்கு முன்னால் அனைவரும் அந்த பணம் செலுத்தக்கூடிய அனைத்து நண்பர்களும் முடிந்தவரை ஒரு Gmail ID வச்சுக்கிட்டிங்கன்னா எங்களுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, லாகின் செய்வதற்கான பாஸ்கோடானது ஒரு கூகுள் ஷீட்டில் அந்த குறிப்பிட்ட பணம் செலுத்திய நண்பர்களுக்கு மட்டும் ஷேர் செய்யப்பட்ட ஒரு எக்ஸல் ஷீட்டில் இருக்கும். அது தினமும் மாறலாம், வாரம் ஒரு முறை மாறலாம். ஏன்னா இப்போ நீங்கள் லாகின் பண்ணும்போது அது சரியில்லைன்னு சொன்னிச்சுன்னா அந்த ஷீட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். அதற்கு Gmail ID இருந்தால் உங்களுக்கு அதை எளிதாக ஷேர் செய்ய முடியும். Gmail ID ரொம்ப இலவசமாக உடனடியாக நீங்கள் உருவாக்கிக்கலாம். ஒருவேளை வேறு ஐடியில் தான் என்னுடைய எல்லா டீட்டெயில்ஸும் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை சும்மா ஒரு எக்ஸ்ட்ரா ஐடியா உருவாக்கிட்டு இதுக்கு மட்டும் பயன்படுத்திங்க. அது எங்களுக்கும் வசதியாக இருக்கும். ஸோ நீங்கள் பேமெண்ட் பண்ண பிறகு உங்களுக்கு உங்களுடைய மெயிலுக்கு அதுக்கு ஒரு எக்ஸல் ஷீட்டினுடைய லிங்க்கு உங்களுக்கு ஷேர் பண்ண இந்த abhischannelmembership@gmail.com அப்படிங்கிற இமெயில் ஐடியிலிருந்து உங்களுக்கு இப்படி ஒரு ஷீட் ஷேர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் இருக்கான்னு பார்த்துங்க. அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், பேமெண்ட் பண்ணும்போது அந்த டிஸ்கிரிப்ஷன்லேயோ இல்லாட்டி நோட்டுன்னு இருக்கக்கூடிய இடத்துலையோ உங்களுடைய Gmail ஐடியை தயவு செஞ்சு மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி மென்ஷன் பண்ணிங்கன்னா டக்குன்னு நாங்கள் பார்த்துட்டு எண்ட் ஆஃப் த டே நாங்கள் இந்த ஷீட்டில் யாருக்கெல்லாம் ஆக்சஸ் இருக்குன்னு அப்டேட் பண்ணுவோம். அதை டக்குன்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ண முடியும். அப்படி இல்லாட்டியும் abhischannelmembership@gmail.com இந்த வெப்சைட் முகவரி இந்த Gmail முகவரி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது. அதற்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு உங்களுடைய Gmail ஐடி அனுப்பிச்சிங்கன்னு சொன்னால், அதேமாதிரி UPI ID ரெஃபரன்ஸ் நம்பரையும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் வெரிஃபை பண்ணிவிட்டு இந்த ஷீட்டுக்கு ஆக்சஸ் கொடுத்துட்றோம். இப்போ உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகம் என்னென்னா, இன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணிட்டேன், நீங்கள் ஆக்சஸ் கொடுக்கறதுக்கு 2-3 நாள் ஆச்சுன்னா என்னுடைய பணம் வீண் தானே அப்படிங்கிற கண்டிப்பாக இந்த சந்தேகம் வரும். அதற்கான விளக்கம் இப்போ நான் சொல்கிறேன். இப்போது ஒரு எடுத்துக்காட்டுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ண தேதி 1 நவம்பர் அப்படின்னு வச்சுப்போமே. ஏதோ ஒரு காரணத்தினால முடிந்தவரை அந்த 1ஆம் தேதி நவம்பர் நீங்கள் காலையில் பண்ணியிருந்தால் இரவுக்குள்ளே உங்களுக்கு அந்த இமெயில் வந்துடும். அடுத்த நாள்லேருந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒருவேளை அப்படி செய்ய முடியல, நாங்கள் அப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு மெயில் வர்றதுக்கே 3 நவம்பர் ஆகிடுச்சு. உங்களுக்கு abhischannelmembership@gmail.comலேருந்து இந்த ஷீட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்கங்கிற செய்தி இமெயிலே 3ஆம் தேதி நவம்பர் தான் உங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு 2 நாள் வீண் அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஏன் அப்படின்னா, இன்னும் கூட கொஞ்சம் ஜென்ரலாக மொபைல் பிளான்ஸ்லாம் பார்த்திங்கன்னா 28 நாள் 30 நாள் வச்சுருக்காங்க. நம்மளுடைய திட்டம் 31 நாள். ஏன்னா இருக்கிறதுலே அதிகமான எண்ணிக்கைகளை கொண்ட மாதம், ஒவ்வொரு மாதத்துலேயும் அதிகமான எண்ணிக்கை கொண்ட நாள் இருக்கக்கூடிய அளவு 31 தான். ஏன்னா அது நம்ம அந்த 31 அப்படிங்கிற நம்பர் ஆஃப் டேஸை பயன்படுத்திக்க போகிறோம். நீங்கள் 3ஆம் தேதி அப்ரூவல் மெயில் வந்திருந்ததுன்னா அதற்கு அடுத்த நாளிலிருந்து 31 நாள்,
அதாவது இப்போ நவம்பர் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதிக்கு அப்புறம் 27 நாட்கள் உங்களுக்கு மிச்சம் இருக்கும். அதையும் தாண்டி டிசம்பரில் எக்ஸ்ட்ராவாக 4 நாள், மொத்தம் 31 நாள். 4ஆம் தேதி இரவு வரைக்கும் 11:59 மணி வரைக்கும், 5ஆம் தேதி தொடங்குறதுக்கு 1 நிமிடம் முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டுக்கான ஆக்சஸ் இந்த பேமெண்ட்டுக்கு ₹200 கட்டியிருந்தால் இருக்கும். அதனால் இன்றைக்கி நான் பேமெண்ட் பண்ணியிருக்கேன், எனக்கு ஆக்சஸ் வர லேட் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட வேண்டாம். இல்லாட்டி வந்துட்டு என்னுடைய பணம் வீணாகிடுமோங்கிறது சந்தேகம் வேண்டாம். உங்களுக்கு 31 நாள் என்றைக்கு அப்ரூவ் பண்ணுமோ அதுக்கு அடுத்த நாள்லேருந்தே உங்களுக்கு ஆக்சஸ் கொடுக்கப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம், எனக்கு உடனடியாக இந்த ஆக்சஸ் வந்தால் தான் நான் இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட்டு இல்லை இந்த முறையே வந்துட்டு உங்களுக்கு சரியாக வராது. ஏன்னா இன்ட்ரின்சிக் வேல்யூ பார்த்து வாங்குறது அப்படிங்கிறது ப்ரைஸ் இறங்கும்போது நம்ம வாங்கலாம், ஆனால் அந்த ப்ரைஸ் உடனடியாக ஏறிடும், அதற்குள்ளே நான் வாங்கிடணும் அப்படிங்கிற கட்டாயம் எப்போவுமே இருக்கக்கூடாது. ஒரு நாளில் அது 5% ஏறினால் கூட அதனுடைய நல்ல மார்ஜின் ஆஃப் சேஃப்டியில் நம்ம வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணும்போது 1 நாள் 2 நாள் தள்ளி போய் வாங்கினா கூட பெரிய இம்பேக்ட் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ நம்மளுடைய போர்ட்ஃபோலியோக்கோ இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த முறையை பின்பற்ற முடியும். அப்படி இருக்கும்பொழுது இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்ரூவல் வரதுக்கு 1-2 நாள் தள்ளி போனாலும் பெரிய பாதிப்பாக இது இருந்து விடக்கூடாது, இருக்கக்கூடாது உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு. அப்படி இருந்தால் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மெத்தடுக்கு இந்த சேனலோ இல்லாட்டி அந்த இன்ட்ரின்சிக் வேல்யூ வெப்சைட்டோ உங்களுக்கு பெரிய அளவில் பயன்படாமல் போயிடும். இப்போ அடுத்ததாக இதில் இன்ட்ரின்சிக் வேல்யூ எப்படி அப்டேட் செய்யப்படும், ப்ரைஸ் எப்போ அப்டேட் செய்யப்படும், இதில் மொத்தமே 2 மாறிலிகள் தான் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட்டபிலிட்டி, அதாவது இன்றைக்கி ப்ரைஸுக்கு அந்த ஐவிக்கு என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு வேரியபிள். அதே போல் ப்ரைஸ் அப்டேட் இட் செல்ஃப் இஸ் அ வேரியபிள். ஸோ பேசிக்கலி ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நிமிடத்துக்கு நிமிடம் வினாடிக்கு வினாடி மார்க்கெட்டில் மாறும். அது மாதிரி மாறுறதை வச்சு நான் வந்துட்டு பண்ணுறது வந்து ட்ரேடர்ஸுக்கு தான் சரியாக வரும். நமக்கு இன்வெஸ்டர்ஸ்க்கு 1 நாள் 2 நாள் ஈவன் 1 வார டேட் ப்ரைஸ் இருந்தால் கூட அதுவே பெருமளவு போதுமானது. இருந்தாலும் ஒவ்வொரு நாள் முடிவிலும் ஒவ்வொரு பங்கினுடைய விலையும் அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இப்போதே எங்களுடைய பிளான். அப்படி ஒவ்வொரு நாள் முடிவில் என்எஸ்சி பிஎஸ்சி கொடுக்கக்கூடிய டேட்டா வச்சு அப்டேட் பண்ணோம்னா அந்த ப்ராஃபிட்டபிலிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த விலைக்கு வாங்கினால் இந்த பங்கு என்ன மதிப்பு இருக்கும்போது என்ன ப்ராஃபிட் கிடைக்குங்கிற வேல்யூவும் மாறும். ஸோ உங்களுக்கு ஆப்வியஸ்லி ப்ரைஸும் மாறும், ப்ராஃபிட்டபிலிட்டியும் ஒவ்வொரு நாள் மாறலாம் ப்ரைஸ் மாறினால். அடுத்ததாக ஐவி ஒரு ஆண்டுக்கு ஒரு முறை மாறினாலே பெரிய விஷயம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா ட்ரைலிங் 12 மந்த்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு குவார்ட்டர் ரிசல்ட் வந்தோன்னே அந்த 4 மாதத்தை வச்சு அதை வந்து மாற்றல எனக்கு அவ்வளோ உடன்பாடு இல்லை. ஏன்னா ஆனுவல் ரிப்போர்ட் படி அப்போ தான் அவங்க கம்ப்ளீட்டாக கன்சாலிடேட் பண்ணி எல்லா ரிசல்ட்ஸும் சில மாறுதல்கள்லாம் இருந்தாலும் எல்லாத்தையும் மாற்றி முழுசாக கொடுக்கக்கூடிய அந்த ரிப்போர்ட்டை வச்சு தான் நம்ம சரியான முடிவு எடுக்க முடியும். அப்படியே இருந்தாலும் நம்ம வந்துட்டு கடைசி ஓராண்டையோ கடைசி குவார்ட்டரையோ வச்சுட்டு என்றைக்குமே முதலீட்டு முடிவு எடுக்கிறதில்ல நம்மளுடைய மெத்தடில். அதனால் கடைசி 5 ஆண்டுகள் ஆவரேஜ் எடுப்போம், எல்லாத்தையும் மாற்றி பார்த்து தான் செய்வோம். அதனால் ஐவியை வந்துட்டு ஒன்ஸ் இன் அ குவார்ட்டர் ஒன்ஸ் இன் அ மந்த் மாற்றுறது வந்துட்டு ஒரு எந்தூசியாஸ்டிக் ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு விஷயமா இருக்கலாம். பட் அது வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அவ்வளவு அவசியமானது இல்லை. எப்போவுமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு போரிங்கான ஒரு ஆக்டிவிட்டி. அதனால் அதில் வந்துட்டு ஐவி மாறும் அந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட் எதிர்பார்த்து நம்ம இங்கே இருக்கக்கூடாது. ஐவி வந்துட்டு ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை தான் மாறும், பட் ப்ரைஸும் ப்ராஃபிட்டபிலிட்டியும் தினமும் மாறலாம். இப்போ உங்களுக்கு எழக்கூடிய கேள்வி, ஐவி ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் மாறுது அப்படின்னு சொன்னால் ஒரு மாதத்தில் நான் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு உடனடியாக எல்லா ஸ்டாக்கும் நான் பார்த்து வச்சுக்கலாமா அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு பொறுமை இருந்தால் 3500 ஸ்டாக்குக்கு இல்லாட்டி உங்களுக்கு தேவையான ஸ்டாக்கு தாராளமாக ஒரே ஒரு மாதம் மட்டும் பணம் கட்டிவிட்டு இன்ட்ரின்சிக் வேல்யூவை நீங்கள் குறித்து வைத்துக்கொள்ளலாம். நான் ஓப்பனாகவே சொல்கிறேன், ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை தான் இது இன்ட்ரின்சிக் வேல்யூ மாறும். அதனால் ஆனால் எது உங்களுக்கு கிடைக்காது இந்த வெப்சைட்டில் இருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆவரேஜ் ப்ராஃபிட்டை வச்சோ இல்லாட்டி வேறு ப்ராஃபிட்டை வச்சு வேறு க்ரோத்தை வச்சு ஐவியை ரீகால்குலேட் பண்ணி பார்க்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனாலிட்டியானது இந்த வெப்சைட் இல்லைன்னா உங்களுக்கு கிடைக்காது. அதை நானே செய்து கொள்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக ஒரே ஒரு முறை ₹200 கட்டிவிட்டு உங்களுக்கு தேவையான பங்குகளை எல்லாம் ஐவி பார்த்து அந்த மாதத்துக்கு நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கப்புறம் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி செய்யணும்னு தேவையில்லை. ஏன்னா அதுதான் அப்ஜெக்டிவே அதுதான் இல்லையா, அந்த ஐவி எப்படி இருக்குது, ஐவியினுடைய ஒவ்வொரு பங்கினுடைய ஐவி என்ன, அது எப்படி மாறுது, அதனுடைய ப்ராஃபிட் க்ரோத் என்னன்னு பார்க்கக்கூடியது தான் வெப்சைட்டினுடைய அப்ஜெக்டிவே. அது உங்களுக்கு புரிந்து விட்டது, உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா எங்களுக்கு எந்த விதமான தயக்கம் இல்லை. தாராளமாக ஒரு மாதத்தில் நீங்கள் எது வேணுமோ அதை மட்டும் செஞ்சுக்கிட்டு வேண்டுற பங்களை எடுத்துக்கிட்டு நீங்கள் பைக்கலாம். திரும்ப வேணும் தேவைப்படப்போ திரும்ப வந்து சேர்ந்துக்கலாம். எந்த விதமான கட்டாயமும் இங்கே இல்லை. 1 வருடமோ 3 மாதங்களுக்கோ ஒரு பெரிய பிளான் போட்டு சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ரெடியூஸ் பண்ணி கொடுங்கன்னு நண்பர்கள் சொன்னாங்க. அது செய்யாததுக்கு முக்கியமான காரணமும் இதுதான். ஏன்னா ஐவி இன்ட்ரின்சிக் வேல்யூ அப்படிங்கிறது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை மாறுது. அப்படிங்கும்போது ஒரு மாதத்துலேயே வந்துட்டு பார்த்துட்டு இதுக்கு மேலே நான் இந்த பிளானில் தொடரணுமா தேவையில்லையே ரீசார்ஜ் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தோன்றலாம். அப்படி தோணும்போது ஒரு வருஷத்துக்கு பணம் கட்டிட்டேனே இது எப்படி திரும்ப வருங்கிற எண்ணம் உங்களுக்கு வந்துடக்கூடாது. அதனால தான் இதை ஒரு மாத பிளானாக மட்டுமே வைத்திருக்கிறோம்.
இப்போ இது எப்படி செயல்பட போகுது அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். நீங்கள் வழக்கம் போல் இப்போது நம்ம அந்த பாஸ்கோடை வந்து இலவசமாக கொடுத்துருக்குறோம் இல்லையா, டெஸ்ட் 1 2 3 4. அந்த பாஸ்கோட் மாதிரி ஒவ்வொரு நாளும் மாறலாம். அந்த எக்ஸல் ஷீட்டை பார்த்தீங்கன்னா அந்த நேரத்துக்கான பாஸ்கோட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிடும். வழக்கம் போல் நீங்கள் இந்த 2 ஸ்க்ரீனும் இலவசமாக இப்போது இருக்க போகுது. ஃபில்டர் க்ரோத் இல்லாட்டி நீங்கள் பண்ணிக்கலாம், சர்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் இதில் வந்துட்டு எந்த படி வேணுமோ அதுபடி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபீச்சர்ஸ் இன்னமும் இலவசமாக தான் அப்புறமும் இருக்க போகுது. ஒருவேளை குறிப்பிட்ட நிறுவனத்தை பார்க்கணுன்னா நீங்கள் வந்துட்டு உங்களுடைய இமெயில் ஐடி என்டர் பாஸ்கோட் அப்படின்னு வரும். தயவுசெய்து நான் சொன்ன மாதிரி எல்லா நண்பர்களும் ஒரு ஜிமெயில் ஐடி க்ரியேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நமக்கு மிகவும் வசதி இந்த ஷீட்டை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு. இப்போ முதல்ல நீங்கள் எந்த ஐடியிலிருந்து எங்களுக்கு வந்துட்டு அந்த யூபிஐ பேமெண்ட் பண்ண டிஸ்கிரிப்ஷனில் நோட்டில் போட்டிங்களோ இல்லாட்டி ஆக்சஸ் வேணும்னு எங்களுக்கு மெயில் அனுப்பிச்சிங்களோ அந்த ஐடியை தயவு செஞ்சு கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். ஏன்னா அந்த ஐடி வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஐடியை வச்சு தான் இது வந்து செக் பண்ணும்போது உங்களுடைய பேமெண்ட் வந்து சரியாக இருக்கா இல்லையா. மொபைலில் டைப் பண்ணோம்னா ஜிமெயில் டாட்னு அழுத்தினோம்னா அது எல்லாத்தையும் ஸ்பேஸ் பண்ணி ஆட்டோ கரெக்ட் பண்ணிடும். ஸோ ஒரு பேக் ஸ்பேஸ் அமுத்துனீங்கன்னா திரும்ப கரெக்ட் ஆகிடும். இப்போ என்னுடைய சேனல் வெப்சைட்டே abhibalaschannel.com அடிச்சுட்டு நான் இப்போ நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பாஸ்கோடான டெஸ்ட் 1 2 3 4 அடிக்கிறேன். இப்போதைக்கு அதுதான் பாஸ்கோடாக இருக்கிறது. இப்போ ப்ரொசீட்னு கொடுத்தேன்னா அது என்ன சொல்லுதுன்னா, யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் எண்டட் ஆன் October 20, ப்ளீஸ் மேக் பேமெண்ட் அப்படின்னு சொல்லி. ஒருவேளை உங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷன் முடிந்திருந்தால் அந்த குறிப்பிட்ட தேதிக்கு முந்தையே அது இந்த மாதிரி உங்களை அலோவ் பண்ணாமல் சப்ஸ்கிரிப்ஷன் பேமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லும். இப்போது அதே இதுக்கு என்னுடைய இன்னொரு ஐடிக்கு நான் இப்போதைக்கு ஆக்சஸ் கொடுத்து வச்சுருக்கேன். balaskm@gmail.com முகவரியை கொடுத்துட்டு ப்ரொசீட் கொடுத்தோம்னா உங்களுக்கு ஆக்சஸ் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக அது வந்துட்டு உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனுக்கு வந்துடும். இதற்கப்புறம் நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ இப்போ வந்து இதுதான் செயல்முறை, எப்படி லாகின் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கான செயல்முறை. இப்போது இந்த நீளமான காணொளி இதுவரைக்கும் பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் எப்படி பேமெண்ட் பண்ணணும், உங்களுக்கு எப்படி ஆக்சஸ் கிடைக்கும், இதை எப்படி பயன்படுத்தலாம், எல்லா விதமான டீட்டெயில்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் ஸ்டெப் பை ஸ்டெப் நாங்கள் கொடுத்துருக்கோம். தயவு செஞ்சு அதை ஒரு முறை பார்த்துட்டு மிகவும் கவனமாக பேமெண்ட் பண்ணிவிட்டு, ஒருவேளை அந்த யூபிஐ ஐடியில் நீங்கள் பண்ணக்கூடிய பேமெண்ட்லேயோ டிஸ்கிரிப்ஷன்லேயோ நோட்லேயோ இமெயில் ஐடியை கொடுங்க. அப்படி இல்லைனாலும் அபிபாலாஸ் சேனல் மெம்பர்ஷிப் @gmail.com அப்படிங்கிற இணையதள முகவரிக்கு, இமெயில் முகவரிக்கு வந்து உங்களுடைய என்ன ஐடியிலேருந்து நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்களோ அந்த ஐடியையும் யூபிஐ ரெஃபரன்ஸ் நம்பரையும் அனுப்பிச்சிங்கன்னா நாங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கும். நிறைய பேர் இந்த இணையதளத்துக்கு ஆதரவு கொடுப்பீங்கன்னு நம்புகிறோம். எங்களுடைய காணொலிகள் பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டன் கிளிக் பண்ணால் நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, வணக்கம்.